வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம். ஆர்சிபி 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 என்ன மாதிரி ஒரு வின் ஸ்ரீராம், அப்பா பயங்கரமான வின்னு. ஒரு மாதிரி நேத்து மேட்ச் கூட ஒரு மாதிரி போச்சு, டல்லா போச்சு. பட் இன்னைக்கு மேட்ச் வந்து பயங்கரமான வின். ஆர்சிபி வந்து அந்த குறிப்பா ஜிதேஷ் சர்மாவோட கேப்டன் ஸ்நாக் இருக்கே, அவ்வளவு மோட்டிவேட்டிங்கா இன்ஸ்பைரிங்கா சூப்பரா ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. பேய் பிடிச்சிட்ட மாதிரி ஆடினாரு அவரு. ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டாரு, எந்த பால் போட்டாலும் அடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஷாட் வந்து அவரு பால் என்ன வரப்போகுதுன்றத கணிச்சிட்டாரு முன்னாடியே. கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செஞ்சுச்சு அவரோட பிரெயின். இந்த பால் அடிச்சாச்சு, அடுத்த பால் அவன் இதை போட போறான், அதை இங்க அடிக்க போறேன் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தாரு. இன்ஃபேக்ட் ப்ரீமெடிட்டேட்டட் ஷாட்லாம் இல்ல, பால் வருது அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு முக்காவாசி ஷாட். அந்த மாதிரி கிளீன் ஹிட்டிங் ஸ்ரீராம், ஒன் ஆஃப் த இன்னிங்ஸ் ஆஃப் த சீசன். அதாவது நிறைய பேர் இந்த 100 பேசுவாங்க பாருங்க, 85 33 பால்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் ஐபிஎல்ல, மோர் தென் 100. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்எஸ்சியோட பேட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பட் வேணாம், நம்ம சேசிங்ல இருந்து போய் இப்படி பின்னாடி இருந்து போவோம். சேசிங்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சன்ரைசர்ஸ் கூட, இதே கிரவுண்ட்ல தான் 230+ டார்கெட்டு சேசிங்கு நல்லா கொண்டு வருவாங்க, டெத்தில் விட்டுருவாங்க கடைசியில் அந்த 5 ஓவரில். பட் இன்னைக்கு கரெக்டாக ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்தந்த ஓவரில் அந்தந்த பவர் பிளேயில் ஒரு நல்ல ஹிட்டிங் இருந்துச்சு, மிடில் ஓவரில் நல்ல ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. ஃபினிஷிங் ஜிதேஷ் பயங்கரமா முடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த சேஸ் எப்படி பிளான் பண்ணாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன் ஆர்சிபி. பாருங்க, ஒண்ணு வந்து நீங்க 230 நீங்க சேஸ் பண்றீங்கன்னா நல்ல பவர் பிளே இருக்கணும். போன மேட்ச் நீங்க சொன்னது அப்சல்யூட்லி ரைட். 172 for 2ல இருந்து 189க்கு அவங்க வந்து சுருண்டு போனாங்க. பட் இந்த மேட்ச் அதை நடக்காம பாத்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அஹெட்டா இருந்தாங்க. அதாவது ஒரு 5 ஓவர்ஸ்ல இவங்க எல்எஸ்ஜி எவ்வளவு ரன்ஸ்ல இருந்தாங்களோ அதை விட ஒரு 8 ரன் அஹெட், 10 ரன் அஹெட்னு ஒவ்வொரு எண்ட்லயும் அஹெட்டா இருந்தாங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா. சோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்துச்சு, அஹெட்டா இருக்கிறது. அண்ட் அதுக்கு காரணம் அஸ்திவாரம் அமைச்சது பவர் பிளே பேட்டிங். பவர் பிளேல இவங்க அவங்களை விட கிட்டத்தட்ட 10 ரனுக்கு மேல அஹெட்டா இருந்தாங்க. அண்ட் பவுண்டரிஸ் மட்டுமே அடிச்சாங்க, 6 வரல. பட் ஸ்டில் பவுண்டரிஸ் அவ்வளவு அடிச்சு அந்த ரன் ரேட்ல வச்சிருந்தாங்க பவர் பிளேல. அதுக்கப்புறம் இன்னொரு நல்லது என்னதுன்னா, எந்த பேட்டருமே டைமே எடுக்கல பாருங்களேன். இவர் வந்து 27 பால் 50 விராட் கோலி, ஃபில் சால்ட் ஒரு குவிக் ஃபயர் 30, லியம் லிவிங்ஸ்டன் பண்ண நல்லது, ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டாரு, டைம்லாம் எடுக்கல. என்னதான் ரஜத் பதிதார் வந்து கம்மி ரன் அடிச்சிருந்தாலும் 8 பால் 14. மயாங்க் அகர்வாலும் சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. சோ எங்கேயுமே நிக்கல. பட் விராட் கோலியோட இன்னிங்ஸ் பத்தி தான் பார்க்கும். அவர் வந்து கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுத்துட்டு போனது தான். இன்னைக்கு கூட பயங்கரமா டிசப்பாயிண்டடா போயிருந்தாரு அவுட் ஆகிருக்கும் போது. பட் முடிச்சு கொடுக்காட்டியுமே இது ஒரு நல்ல இன்னிங்ஸ் தானே. போன மேட்ச்லயும் நல்ல ஸ்டார்ட், இந்த மேட்ச்லயும் நல்ல ஸ்டார்ட். ஸோ அவரை பத்தி சொல்லுங்க. மேட்ச் ஆன் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றாரு, கன்சிஸ்டன்சி இருக்கு. இப்பதான் ரிட்டைர்மெண்ட் பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு வரோம், இன்னும் அதே ஃப்ளோல ஆடுறாரு, அதே மாதிரி அட்டாக்கிங் ஆடுறாரு. சொல்லுங்க விராட் கோலி பத்தி என்ன சொல்றது. 5 தடவை 600க்கு மேல அடிச்சிருக்காரு ஒரு சீசன்ல. ஐ மீன் 5ல 6 தடவை, இது 6வது தடவை. KL ராகுல் 5 தடவை அடிச்சிருக்காரு. 6வது தடவை 600+ ஒரு சீசன்ல அடிக்கிறாரு ஸ்ரீராம். அங்கே 3600 ரன் வந்துருது பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் 9000 ரன்னுக்கு மேல இந்த டீமுக்காக அடிச்சிருக்காரு, ஆர்சிபிக்காக. இந்த சீசன் அவருக்காக கோப்பையை ஜெயிச்சு அவரை தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடணும் ஆர்சிபி. அதுவும் அதான் ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்றது. 36 வயசுல டெஸ்ட்ல ரிட்டையர்ட் ஆயாச்சு, T20ல ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆயாச்சு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, விமர்சனங்கள் நிறைய கூட வைக்கிறாங்க அப்பப்போ. பட் டைம் ஆன் டைம் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம சாம்பியன்ஸ் விமர்சனம்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர் தான் கிரேட்டஸ்ட் பேட்டர் இந்த ஈரால. எப்படி ஒரு ஈரால் நம்ம சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவோம், ஒரு இதுல சுனில் கவாஸ்கர் சொல்லுவோமோ, இந்த ஈரால விராட் கோலி தான். விமர்சனங்கள் வைப்பாங்க, பட் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. என்ன மாதிரி அடிச்சாரு, 27 பால் 50. நீங்க சொன்ன மாதிரி கட்டடா இருந்தாரு. இன்ஃபேக்ட் என்ன கோவம்னா, அவருக்கு நல்லா போலிங் போடல. ஜிதேஷ் ரொம்ப சுமாரான கேப்டன்சி போலிங் பண்ணும்போது அதை வந்து அவரே ரிடீம் பண்ணிக்கிட்டாரு பேட்டிங்ல அவர் அடிச்சு. சோ விராட் கோலி அந்த டைம்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டா இருந்தாரு. நீங்க நார்மலா அவர் அப்படி பார்க்க மாட்டீங்க. போய் சொல்லுவாரு பிளேயர்ஸ் கிட்ட, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு, கிரௌடோட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுவாரு, ஏதாவது நடுவில் ஒரு ஆட்டங்கீட்டம் போடுவாரு, ரொம்ப அனிமேட்டடா செலிப்ரேஷன் இருக்கும். எதுவுமே பண்ணல. என்னடா நடக்குது, இவ்வளவு கடுப்புல இருக்காரான்னு நினைச்சேன். இருக்கிற கடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து பேட்டிங்ல கொட்டினாருங்க. என்ன மாதிரி புல் ஷாட் அடிச்சாரு அந்த வில்லூர் இருக்க ஒரு ஓவர்ல. பயங்கரமான இன்னிங்ஸ். அடுத்தடுத்து போகுது. இப்போ வந்து இப்போ பிளே ஆஃப்ஸ் வந்துருச்சுல, இனிமேதான் வந்து விராட் கோலி வந்து இன்னும் வந்து பயங்கரமா இருப்பாரு. ஏன்னா முக்கியமான மேட்சஸ்ல, பிக் மேட்ச்ல வந்து விராட் கோலி என்ன மாதிரி ஆடுவாருன்னு தெரியும். ஸோ ஒரு சில நம்பர் ஸ்ரீராம் 2 தடவை இது வரைக்கும் நம்பர் 1 and 2ல முடிச்சிருக்காங்க. 2 தடவை ஃபைனல் ஆடி இருக்காங்க. 2011 ஒன்னு, 2016ல ஒன்னு. ஃபைனல் ஜிங்ஸ் அப்கோர்ஸ் அது வந்து உடையணும். பட் இன்னொரு சில நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட் 2016ல இருந்து நானே நம்ம ஷோல சொன்னேன், நம்பர் 1 and 2ல முடிக்கிற டீம் தான் ஐபிஎல் ஜெயிக்கிறாங்க. அந்த ட்ரெண்ட் படி பார்த்தா பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி மொமெண்டமோட போறாங்க, மும்பை அண்ட் ஜிடி மொமெண்டம் இல்லாம போறாங்க. அண்ட்
புது சாம்பியன்ஸா இருக்கலாம். ஆர்சிபி இல்லைன்னா பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேட்ச் வின் பண்ணது விராட் கோலி வந்து ஒரு கட்டம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த 12வது ஓவர்ல வந்து அவுட் ஆகுறாரு. அது வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. என்னன்னா கடைசி அந்த டெத் ஓவர்ஸ் நெருங்கி போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு சின்ன பயம் வரும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அது நீ நடக்க விடாம பண்ணது ஜிதேஷ் சர்மாவும் மயங்க் அகர்வாலும் தான். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 15 ஓவர் முடியும் போது நிறைய டிராமாலாம் ஆரம்பிக்குது. ரிசர்வ் பண்ணது திடீர்னு மேட்ச் லேட் ஆக்குறாரு. திக்வேஷ் வந்து அந்த ஓவர்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றாரு. பேக் ஃபுட் நோ பால் போகுது. நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் பண்றாரு. அந்த மொமெண்ட்டை பத்தி மட்டும் சொல்லுங்களேன். 16வது ஓவர், 17வது ஓவர். அது 2 ஓவர்லயும் நிறைய நடந்துச்சு. நிறைய டிராமாஸ் இருந்துச்சுல்ல. நிறைய நடந்துச்சு ஸ்ரீராம். அதான் ரிஷப் பண்ட் வந்து ஸ்லோ டவுன் பண்ண பார்த்தாரு. பட் ஐ திங்க் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா எல்லாம் இருந்தாங்க. சோ பெருசா ஹிக்கப்லாம் வந்து இல்லவே இல்லை. அதுக்குள்ள அவர் அடிச்ச அடியில நல குலைஞ்சு போயிட்டாங்க. எல்லா பாலையும் புடுங்கி அடிக்கிறாருங்க. போலருக்குலாம் இழுத்துக்குச்சு. ரிஷப் பண்ட் ஸ்லோ டவுன் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் பெருசா உதவல. போலிங்ல குவாலிட்டி இல்ல ஸ்ரீராம் உண்மையிலேயே. அண்ட் இவரோட ஹிட்டிங் ரேஞ்ச் வேற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கவர்ல 6 அடிக்கிறாரு, லெக் சைட்ல அந்த மாதிரி 6 அடிக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி பேய் பிடிச்சிச்சு. எதுவுமே பண்ணிருக்க முடியாது அவரை நிறுத்த. அந்த திக்வேஷோட அந்த ஓவருமே அந்த பேக் ஃபுட் நோ பால் அந்த ஓவர் கேட்சிக்கு பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நோ பால் ஃப்ரீ ஹிட் 6. அப்புறம் அந்த ரன் அவுட் கூட ஐ திங்க் ரிஷப் பண்ணிட்டே பார்த்தோமே நம்ம டிவில. அவர் வந்து அப்பீல வித்ரா பண்ணிட்டாரு. இப்படி ஒண்ணு எனக்கு ஜெயிக்க வேணாம்னாரு. சோ அது வந்து ரிஷப் பண்டோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் தான் காட்டுது. ஐ மீன் எடுத்திருந்தா அவுட் தான். பட் அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஓவர். அவர் அடிச்சு அடி ஸ்ரீராம். பெருசா ஐ திங்க் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தா கூட அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப அது ஒரு சான்ஸ் மேபி ஒரு சின்ன ஸ்பார்க்க கொடுத்துருக்கலாமே தவிர இவர் அடிச்ச அடியில நில குறைஞ்சு போயிட்டாங்க. திக்வேஷ் பத்தி சோசியல் மீடியால நிறைய பேசுறாங்க. பட் இருந்தாலும் இது வித்தின் தி ரூல்ஸ் தானே. இந்த மாதிரி ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் ஃபுல் நியாயம் தான். அதெல்லாம் தப்பே கிடையாது. என்ன பேட்டரோட வேலை கிரீஸ்குள்ள இருக்கிறது, அவர் ஏன் வெளியே போறாரு? ஏன்னா வந்து திக்வேஷ் வந்து அவரோட அந்த கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அவுட்டை வச்சு நிறைய வந்து ஏதோ சீட்டர் மாதிரி பயங்கரமா சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியல ஸ்ரீராம். இப்ப எப்படி சோசியல் மீடியா, அதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எப்படி சோசியல் மீடியால இது பண்ணுவாங்கன்னு. பட் பார்ட் ஆஃப் த கேம் தான் ஸ்ரீராம். அண்டில் நீங்க வந்து அந்த லைனை பிரீச் பண்ணக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் இருக்கணும். நான் இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, ஆர்சிபி டீமுக்கே ரெஸ்பெக்ட்டுங்க. கடந்த 6 வருஷத்துல 5 தடவை குவாலிஃபை ஆயிருக்காங்க. யாருமே நினைச்சு பார்க்க முடியாததை பண்ணிருக்காங்க. இதுல போன வருஷம் எவ்வளவு சான்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு? ஒரு 2% சான்ஸ் இருந்திருக்குமா? 6 ஜெயிச்சு குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபை இந்த சீசன் கூட 100% அவே வின் ரெக்கார்டு. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே யாருக்கும் இருந்தது இல்ல. கேகேஆர் வந்து ஒரு சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் தோத்துருந்தாங்க 22ல நினைக்கிறேன். பட் இவங்க எல்லா 100% அவே ரெக்கார்ட் ஸ்ரீராம். யாரால பண்ண முடியும்? ஒவ்வொரு ஊருக்கு டிராவல் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஹோம் டீம் பிச்சு கிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரு பதம் பார்த்துட்டாங்க அவங்க. சோ அந்த அளவுக்கு ஆர்சிபி ரொம்ப சிறப்பா ஆடி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதிகமா பேசுறது வந்து ஜிதேஷ் அந்த கேப்டன் ஸ்டாக்னு பேசுறோம். பட் சப்போர்ட்டிவா நின்னது வந்து மயங்க் அகர்வால் இல்லையா? ஒரு மாதிரி ஜிதேஷ் உள்ள வந்தோன்னா செகண்ட் ஃபிடில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து 12வது ஓவரே விராட் கோலி அவுட். அப்ப வந்து மேட்ச் அநேகமா இழுத்துருவாங்க எல்எஸ்ஜி நினைச்சோம். பட் அங்க இருந்து வந்து ஃபீல்டிங் 2-3 4 கிஃப்ட் பண்ணாங்க மயங்க் அகர்வாலுக்கு. அங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கிடைச்சிருச்சு. அண்ட் ஜிதேஷ் ஆடும்போது மயங்க் அகர்வாலோட ரோல் கொஞ்சம் சிம்பிள். அவரோட 2-3 4 மிஸ்ஃபீல்ட்ல வந்துச்சு. சூப்பர் இன்னிங்ஸ். அதாவது 12வது ஓவர் விராட் கோலி அடிச்சதுக்கு அப்புறம் 2 இந்தியன்ஸ் வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதான் இந்த ரன் சேஸோட கிரேட்டஸ்ட் விஷயம். அதாவது 2 தடவை தான் இதுக்கு முன்னாடி அவங்க 200 சேஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி 200+. இது அவங்களோட ஹையஸ்ட் எவர் சேஸ். அண்ட் விராட் கோலியை விட ஒருத்தர் அதிகமா அடிச்சிருக்காரு. அது ஒரு இந்தியன் பிளேயர் அடிச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். என்னன்னா லாஸ்ட் மேட்ச்ல நம்ம பாத்துறோம்ல, கடைசி 5 ஓவர்ல 7 விக்கெட் விட்டாங்க. 7 விக்கெட் 8 விக்கெட் விட்டாங்க. அப்படி இருக்கப்போ அந்த இதுல இருந்து பார்க்கும்போது தான் மயங்க் அகர்வாலோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சோ அவருமே வந்து ஒரு ஹீரோ தான் அந்த மேட்ச்ல. நிச்சயமா பெரிய ஹீரோ தான். அதாவது ஒரு லேட்டா வந்திருக்காரு. படிக்கலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு லோக்கல் பெங்களூர் பிளேயரு. முன்னாடி இந்த ஆப்போசிட், அதாவது முன்னாடி அவர் கேப்டன் எல்லாம் பண்ணிருக்காரு பஞ்சாபுக்கு. அப்படி இருந்த பிளேயர் ஆக்ஷன்ல யாரும் பிக் பண்ணல. சோ அவருக்கு ஒரு ரிடம்ஷன் நாக் தான். சூப்பர் நாக் அவர் விளையாடினாரு. சம ரன் சேஸ் ஸ்ரீராம் அன்டவுட்டட்லி. ஜிதேஷ் சர்மா வச்சே அப்படி வந்து பவுலிங்க்கு வருவோம். பவுலிங்ல வந்து ஜிதேஷ் வந்து நிறைய வந்து தவறான முடிவுகள் எடுத்தாரு. பவுலிங் ரொட்டேஷன்ல வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. குருணால் பாண்டியாவுக்கு ஓவர் கொடுக்காம விட்டாரு. ஸோ நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது ரிஷப் பண்ட். ஒரு பயங்கரமான செஞ்சுரி. சீசன் ஃபுல்லா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 13 இன்னிங்ஸ்ல 151 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 118 ரன். சொல்லுங்க லாஸ்ட் மேட்ச் போன மேட்ச் ஃபார்முக்கு வந்தாரு. அதுக்கு நான் என்ன காரணம் சொன்னேன்?
ஓனர் நாங்க இல்லன்னு சொன்னா இன்னைக்கு அவர் தென்படவே இல்லையே ஸ்ரீராம். ஐ திங்க் அவர் ஃப்ரீயா விளையாடினாரு. நிறைய லூஸ் பால்ஸ் இவங்க கொடுத்தாங்க. குருணால் பாண்டியாவை ஏன் யூஸ் பண்ணல, யஷ் தயால பினிஷ் பண்ணல, ரொமாரியோ ஷெப்பர்ட் 50 அடிச்சிட்டாரு போலிங்ல. அவருக்கு 4 ஓவர் கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப வினோதமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளவு ரன்ஸ் போயிருக்க கூடாது. இன்னொரு என்னன்னா ஜிதேஷ் சர்மா கொடுத்தது புவனேஸ்வர் குமாருக்கு மொதல் ஓவர் கொடுக்கல. ஹேசில்வுட் இல்லாத இடத்துல உங்களோட சீனியர் மோஸ்ட் போலரை வச்சு நீங்க இது பண்ணணும். 100 விக்கெட்டுக்கு மேல பவர் பிளேல எடுத்து வருங்க புவனேஸ்வர் குமார். அவரை ஓப்பனிங் கொடுக்காம செட் ஆக விட்டுட்டாங்க அங்கேயே. அங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு. அண்ட் பட் ரிஷப் பண்ட் ஆடினாங்க. அவதான் இந்த ரிஷப் பண்ட்டை தான் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஒரு ஃபன் ரிஷப் பண்ட். அது குட்டிகரன் அடிச்சுட்டு ஷாட் ஆடும்போது படுத்துக்கிட்டு ஆடுறது, நின்றுகிட்டு ஆடுறது, நடந்துகிட்டே ஆடுறது, என்ன மாதிரி ஷாட் மேக்கிங். அவரை மாதிரி வேற யாராலையும் விளையாட முடியாது. டிபிக்கல் ரிசர்வ் பண்ண இன்னிங்ஸ். என்னன்னா இது ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா அவரு ஒரு ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டிய நிலைமையில இருந்தாருல்ல. ஏன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு தான் அவர் வந்து செட் ஆவாரு, ஒயிட் பால் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு. அதையெல்லாம் உடைச்சு காமிச்சிட்டார்ல, என்னால இதுலயும் ஆட முடியும். அது காமிச்சிட்டாரு. சோ பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு செஞ்சுரி நம்ம 227 அன்றாடம் சேஸ் செய்யப்படாதுல்ல. சோ அவர் தன்னோட வேலையை சூப்பரா செஞ்சார். ரொம்ப ரொம்ப நல்ல 100 அடிச்சதுக்கு அப்புறமும் நிறுத்தல, ஒரு சில சிக்ஸஸ் அடிச்சாரு. சூப்பரா பேட்டிங் ஆடினார் ரிஷப் பண்ட். டுவர்ட்ஸ் எண்ட் வந்தாலும் நல்ல ஃபார்ம்ல இங்கிலாந்துக்கு போறாரு. அவரோட பேட்டிங் ஆடுறதா நம்ம நிறைய பேசணும். அவர் மேல வரணும்னு மேல வந்தாரு. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு, பயங்கரமா ஆடினாரு. மேபி அடுத்த சீசன் இதே ஒரு ஃபார்முலா கண்டினியூ பண்ணி டாப் ஆர்டர்ல வந்து சக்சஸ் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். பட் வாங்க திரும்பியும் ஆர்சிபி, திரும்பியும் ஜிதேஷ் சர்மா. இது பாத்தீங்களா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன், தினேஷ் கார்த்திக் தான் என்னோட குருன்னு பேசியிருக்காரு. தினேஷ் கார்த்திக் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஆடடா இருக்கிறாரு ஆர்சிபிக்கு பேட்டிங்? ரொம்ப பெரிய வேல்யூ. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஃபினிஷர் இருந்துச்சுல. சோ அதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல கேமை டீப்பா எடுத்து போல. ஏன்னா 12வது ஓவர்ல விராட் கோலி அவுட் 100 ரன்னுக்கு மேல வேணும் ஜெயிக்க 8 ஓவர்ல. சோ நீங்க உள்ள டீப்பா எடுத்துட்டு போனாதான் வாய்ப்பு. இப்ப இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற டீம்ஸ் என்ன யூஸ் பண்ணா கடைசி 3 ஓவர் 50 ரன் சேஸ் பண்ணலாம். அதான் டீப்பா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு இதுவே ஒரு மந்திரமே. பட் இவங்க 3 ஓவர் 30 தான் தேவைப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு அடி அடிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சுமாரா போலிங் போட்டாங்க ஸ்ரீராம். அண்ட் ஆப்ஷன்ஸும் இல்லையே. பாருங்க இந்த காலத்து கிரிக்கெட்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் 12 பிளேயர்ஸ் நீங்க விளையாடலாம். 5 போலர்ஸ் வச்சு விளையாடுறது என்ன நியாயம்? அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. பாருங்க லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸா எல்எஸ்ஜி ஹிம்மத் சிங் ஆட வைக்கிறாங்க. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், அவருக்கு பேட்டிங்கே வரல, அவர் போலரும் கிடையாது. சோ ஒரு இடம் வேஸ்டட். நீங்க வந்து ஷபாஸ் அஹமத் எடுத்துட்டு வந்தீங்க 2 மேட்ச்க்கு. ஷபாஸ் அஹமத் நல்ல பேட்டர், ஆர்சிபி பேட்டிங்ல ஜெயிச்சுலாம் கொடுத்திருக்காரு இந்த பாஸ்ட். தினேஷ் கார்த்திக் கூட தான் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பாரு. சோ ஷபாஸ் அஹமதோட பேட்டிங்கை நீங்க நம்பிட்டு இன்னொரு போலர் பிரின்ஸ் யாதவ் எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காரு இந்த சீசன். ஒன் ஆஃப் த பிரைட் ஸ்பாட்ஸா இருந்திருக்காரு. அவர் இந்த மேட்ச் ஆட வச்சிருந்தா வேணா அவரோட யாக்கர்ஸ் மேபி ஒரு சொல்யூஷனா இருந்திருக்கலாம். சோ செலக்ஷன்ல இங்க ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. வேற அங்க தினேஷ் கார்த்திகோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப உதவுது, அவரோட காம்னஸ் ரொம்ப உதவுது. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி. சூப்பர். நல்ல இப்போ பிளே ஆஃப் சீல் ஆயிருச்சு. ரொம்ப நல்லா இருக்க போகுது பிளே ஆஃப்ஸ். சொல்லுங்க, 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச் பத்தியும் பஞ்சாப், ஆர்சிபி, எம்ஐ, ஜிடி என்ன எதிர்பார்க்கலாம்? ஸ்ரீராம் கஷ்டம். ஸ்ரீராம் ஜிடிக்கு கஷ்டம். மொதல் மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட. மும்பை இந்தியன்ஸ் அப்கோர்ஸ் போன மேட்ச் வந்து ஒரு தோல்வி, ரொம்ப மறக்கக்கூடிய ஒரு மேட்ச் ஆயிருந்துச்சு. வேற ஜிடிக்கும் அதே தானே, பாட்டம்ல இருக்கிறவங்க கிட்ட தோத்துட்டு வராங்க. அண்ட் அவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் ஒரு பில்லர் பட்லர் கிளம்பிட்டாரு. ஒரு குசல் மெண்டிஸ் அங்க வரணும், இங்க வந்து ஒரு ஜானி பேர்ஸ்டோ வரணும். வந்த உடனே பிளே ஆஃப் பிரஷர்ல விளையாடுறாரு. அட்லீஸ்ட் பேர்ஸ்டோக்காவது ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய ஐபிஎல் மேட்சஸ் ஆடி இருக்காரு, செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. குசல் மெண்டிஸ்க்கு கொஞ்சம் டஃபா இருக்க போகுது ஸ்ரீராம். ஐ திங்க் ஜிடி கொஞ்சம் மொமெண்டம் ரொம்ப போயிருக்கும். கடைசி 2 மேட்ச் தோத்துருக்காங்க ஸ்ரீராம். 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அவங்களோட பெரிய பில்லர் நினைக்கிற அந்த டாப் 3 அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கிறாங்க கடைசி ஆன மேட்ச்ல. அதனால மேட்சை தோத்துருக்காங்க. சோ அது பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது இல்ல. அது ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது. பிளஸ் 230 சேஸ் பண்ணாங்க. நீங்க கடந்த 2 மேட்சும் எடுத்துக்கோங்களேன், அவ்வளவு பெரிய ரன் சேஸ்னா உங்க போலிங் மோசமா இருக்குன்னு அர்த்தம். சோ ஜிடி நம்ம வந்து பேட்டர்ஸ்னு பேசிக்கிட்டு இருக்கோம். போலர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு பிரசித் கிருஷ்ணா இருக்காரு டாப் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல. முகமது சிராஜ் நிறைய டாட் பால் போட்டிருக்காரு. சோ அங்கேயும் இருக்கு. பட் டஃபா இருக்க போகுது ஸ்ரீராம் ஜிடிக்கு. ஏன்னா மும்பை ஜஸ்ட் ஷியர் குவாலிட்டி. அவ்வளவு தடவை கப் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல பிக் மேட்சஸ்ல என்ன பண்ணணும்ன்றது தெரியும். வேற அந்த பிக் மேட்சஸ்ல ஆடாத பிளேயர்ஸ்க்கு என்னதுன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது பிரஷர்ல. அங்கதான் மும்பைக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பஞ்சாப் ஆர்சிபி 2 டீமும் மொமெண்டமோட போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 டீம்ஸுமே பெரிய ட்ரீம் இருக்கு, ஹங்கர் இருக்கு கப்ப ஜெயிக்கணும் அப்படின்னு. அது யாருக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது வந்து அந்த குவாலிஃபையர் 1 மூலமா
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைனல்ஸ்க்கு ஒரு டீம் எடுத்து ஆமா வைப்பாங்க. ஸ்ரீராம், பாருங்க நாளான்னைக்கு அந்த மேட்ச். இப்ப ஆர்சிபி வந்து இந்த ஹை இன்டென்சிட்டி மேட்ச் விளையாடிட்டு டக்குன்னு ஒரே நாள் கேப் ஒரு டிராவல் டே. சோ பிராக்டிஸ் எல்லாம் பெருசா இருக்காது. ஒரே நல்லது என்னதுன்னா அவங்க எங்க டிராவல் பண்ணாலும் ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் விஷயமா இருக்கும். பட் ஹேசல்வுட் இல்லையா? ஹேசல்வுட் உள்ள வருது மிகப்பெரிய ஃபேக்டர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. சோ அண்ட் பஞ்சாபுக்கும் முல்லன்பூர்ல பெரிய ரெக்கார்ட் இல்லையே இந்த வருஷம். அவங்க வந்து அங்க சரியா பண்ணல. அவங்க ஜெய்ப்பூர்ல நல்லா பண்ணாங்க. சோ முல்லன்பூர்ல பெரிய ரெக்கார்ட் இல்ல. சோ அதுவும் ஒரு க்ளோஸ் மேட்சா இருக்க போகுது. ரொம்ப டைட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல். விட்டுறலாம் சாமி எல்லாத்தையும். அதுவா நடக்கிறத பத்தி பேசிக்கலாம். சூப்பர் ப்ரோ. போவோம். ஓகே ஸ்ரீராம். நம்மளும் ஃபைனல் டேஸ்க்கு வந்துட்டோம். டெஃபினெட்லி. பட் இந்த மேட்ச் ஜெயிச்ச விதத்துக்கு ஆர்சிபிக்கு பாராட்டுகள், ஆர்சிபி ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமா சூப்பர். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுங்க. ஆனா இனிமே தான் எல்லாமே இருக்கு. அதையும் வந்து பாத்திரலாம் ஒரு கை. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ.